பி டீம் லீக்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இவங்க எல்லாமே ஏ டீம் பிளேயர்ஸ் மொத்தமாக ஆடுறவங்க. ஏ டீம் பிளேயர்ஸுக்கு இன்றைக்கி லீகு செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறோம். ஆர்கனைசிங் டீம்ஸ் எல்லாமே வச்சு ரெகுலராக எல்லாம் இன்னும் நல்லா பண்ண முடியும் எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு. எல்லாம் பிளேயர்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். பார்ப்போம் எப்படி நடக்குது, என்னென்னலாம் போகுது அப்படின்ட்டு. இப்போதைக்கு வந்து லீக் மேட்சஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கு. லீக் மேட்சஸ் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு மேட்ச் பேலன்ஸ் இருக்குல்லண்ணா? நாளைக்கு ஒரு மேட்ச் இருக்கு, பேலன்ஸ் இருக்கு. ஆமா. சரி, இப்போ லீக் மேட்சஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறது, சரியா இன்னும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் இன்னும் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்க டீம் தான், எங்க டீம் நானும் சேர்ந்து பண்ணணும். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. வணக்கம் இம்ரான். வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது? இவர் வந்து இது செமிஃபைனல்ஸ் வந்து குவாலிஃபை ஆயிருக்காரு. சொல்லுங்கண்ணா. குவாலிஃபை ஆகல, உங்களுக்கும் இன்னொரு மேட்ச் இருக்கு. இன்னொரு மேட்ச் இருக்கு, அதனால வந்து எல்லாருமே எல்லா பிளேயர்ஸும் நல்லா நல்லா விளையாடணும். யாருன்னா அந்த பாரதி? இல்ல குரு அஜ்மல் பாரதின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மானசீக குரு. அவர் தான் ஆசீர்வாதம், அவர் ஆசீர்வாதத்துல விளையாடுறோம். ஆனா இதே மாதிரி பாத்தீங்கன்னா எப்பவுமே டோர்னமெண்ட் வந்து சிறப்பா நடக்கணும், எல்லா பிளேயர்ஸும் கலந்துக்கணும். நல்லபடியா இந்த டோர்னமெண்ட் எல்லாருமே வெற்றி பெற வாழ்த்துறேன். எல்லாருமே எப்படி வெற்றி பெற முடியும்? 2 பேர் அவ்வளவுதான்.
இருக்கீங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி யோசிச்சு வச்சிருக்கீங்க? இதை பார்த்து பேசாதீங்க, அதை பார்த்து பேசுங்க, இல்லை எல்லாம் பார்த்து பேசுங்க. ஸ்ட்ராட்டஜிலாம் எதுவுமே இல்லைப்பா. ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ஆடணும், என்ன ஆடணும்? கேம் ஆடணும், என்ன ஆடணும். உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா.